ஆக்கிரவும் கூடாது. ஜின் சம்பந்தமான பாதிப்பு ஒன்று இருக்கு, உளவியல் ரீதியான பாதிப்பும் இருக்கு. மருத்துவர்களை எந்த நேரத்தில் எப்படி அணுக்க முடியுமோ அவர்களை அந்த மாதிரி அனுபவிக்கணும். ஜின் சேட்டை உள்ளவங்களை கொண்டு போய் மருத்துவர்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாலோ ஒரு ஒரு பிரோஜனம் கூட ஏற்படாது. எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணாலும் அதுல ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் ஸ்கேன் எடுப்பான், இது எடுப்பான், டிராஃபண்ட் எடுப்பான், சிடி எடுப்பான், எம்ஆர் எடுப்பான், எல்லாம் எடுப்பான், ஒண்ணுமே இருக்காது. ஆனா சேட்டைகள் எங்க இருக்குன்னா ஜின். சில மருத்துவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள், நவீன காலத்திலும் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். அதே சமயம் மருத்துவ ரீதியில் காட்ட வேண்டிய சில உளவில் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் இது ஜின்னுதான், இது சைத்தானுடைய ஜின்னுதான் அப்படின்னு வீட்டுல வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவையான சிகிச்சைகளும் அவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப இது யார்கிட்ட காட்டணும்னா அனுபவிக்க ஆளுங்கள், வலிமார்கள், அல்லாஹுடைய பாதையில இருக்கக்கூடிய பேணுதலான உலமாக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட செய்யலாம். குறிப்பா ஜின்கள் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த வகையில யாரை எப்படியெல்லாம் சீண்டலாம் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அசுத்தமான காலங்கள்